வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து 10,560 பக்கமாக ஓப்பன் ஆகும், இல்லை அதை விட்டு கீழே ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்க சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. கொஞ்சம் வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறோம், ஒரு சில வேலைகள் இருக்க காரணத்தினால. நேற்று மார்க்கெட் சரிவாக கொடுக்கணும்னு நினச்சா அதே மாதிரி சரிவாக கொடுத்துருந்தது. இது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் மார்க்கெட் தொடர் சரிவாக கொடுக்குன்னு எதிர்பார்க்கறனால நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணோம். ஆனால் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறதுனால நம்ம கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரியை நோக்கி வந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது கான்ட்ராக்ட் முடிய. அப்போ இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ப்ரைஸ் எல்லாம் நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா டைம் டிகேயோட ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. 10,350, 400, 450 இந்த 3 ஸ்ட்ரைக்கையும் பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் ஓப்பன் ஆனோன்னா எது 20, 22 ரூபாவில் இருக்கோ அதை போய் பை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நம்மளால் வைக்க முடிஞ்ச ஸ்டாப் லாஸ் 20, 22 ரூபா தான். ஒருவேளை மார்க்கெட் சாதகமாக டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா ஒரு 15, 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சாலும் புக் பண்ணிட்டு உடனே வெளியே வந்துடுங்க. டைம் டிகே வேணா பையர் ஆஃப் ஆப்ஷனாக இருக்கீங்க, நாளைக்கு கான்ட்ராக்ட் முடிய போது டைம் டிகே நம்மளோட ப்ராஃபிட் எல்லாம் உறிஞ்சிரும். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த கான்ட்ராக்ட் தான் நம்ம சூஸ் பண்ணுவோமே தவிர பக்கத்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரிலாம் ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.